அம்மா என்ன அடி! ஆண்டவன் அவ கைய இரும்புல தான் செஞ்சிருப்பான் போல இருக்கு. பா என்ன அடி அடிச்சிட்டா! ஐயோ! ஆ! ஹேய் ஃப்ராடு! இத்தனை நாளா என்னமா ஏமாத்திட்ட? நீலாம் ஒரு பொண்டாட்டியா? புருஷன்கிட்டே கர்ப்பம் நடிச்சிருக்க. உனக்குலாம் வெக்கமால? ஏய்! வேணாம் கௌதம், இந்த அடிக்கிற வேலைலாம் ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க. என்னவோ நான் லைலா, நீங்க மஜ்னுங்கிற ரேஞ்சுக்கு பேசுறீங்க. உங்க தேவைக்காக நீங்க என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கீங்க. நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சதால எனக்கு வேற வழி தெரியல. நானும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. நீங்க என்னமோ உத்தம புத்திரன் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஒன்னும் உத்தம புத்திரன் இல்ல, வில்லன். உத்தம வில்லன். உள்ளுக்குள்ள ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம். என்னைக்காவது என்ன கட்டின பொண்டாட்டி மாதிரி நடந்திருக்கீங்களா? என்கிட்டயே இத்தனை நாள நாடகம் தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் நடிச்சது மட்டும் இப்ப உங்களுக்கு பெருசா தெரியுதா? என்ன வரும்போதே ஆய் ஓயில கத்திட்டு வந்தீங்க, இப்ப என்ன வாய் வரலையா? ஏய், என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. பின்ன பேசாம என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன உருகி உருகி காதலிச்ச மாதிரி இல்ல பேசுறீங்க. நீங்க என்னவோ பொய்யே சொல்லாத மாதிரி குதிச்சுக்கிட்டு வரீங்க. உங்க காதல் ஒரு நாடகம், நீங்க பண்ண கல்யாணமும் ஒரு நாடகம். உங்க பக்கம் இவ்ளோ தப்பு வச்சுக்கிட்டு என்ன குறை சொல்ல வந்துட்டீங்களா? எனக்கு வேணும்னா இன்னும் எவ்வளவு பொய் வேணாலும் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என்ன இந்த வீட்டை விட்டு தோர்த்தணும்னு நினைச்சீங்க, வெளியே போறது நீங்களா தான் இருக்கும். ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைய ரெடினா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க கௌதம், இந்த ஐஸ்வர்யாவோட இன்னொரு முகத்தை காட்ட வச்சிடாதீங்க.